பாருங்க. மாவை நல்லா கலந்து விட்டு ஜாலி கரண்டியில் ஊற்றி பூந்தி எல்லாம் கீழே விழுகட்டும். அந்த எண்ணெய் ஃபில் ஆகிற வரைக்கும் மட்டும் ஊற்றினா போதும். ஓவர்லோட் பண்ணால் ஒன்றோட ஒன்று பூந்தி ஒட்டிடும். இப்போது ஊற்ற வேண்டிய பூந்தி எல்லாம் போட்டதுக்கப்புறமா பூந்தி ஃப்ரை ஆகிற சவுண்டு ஸ்லோ டவுன் ஆகும். அந்த சமயத்தில் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பூந்தி கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இதை அமுக்கி பார்த்தோன்னா இது அமுங்கக்கூடாது, உடையணும். இதுதான் பூந்தியோட பக்குவம். இப்போ கார பூந்திக்கான பூந்தி எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பேட்டரில் மட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு கலர் சேர்த்து இதை கலந்து விட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதை ஸ்வீட் பூந்தியில் அங்கங்கே கலர்ஃபுல்லாக தெரியறக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பூந்தியில் போடுறதுக்கு ரெட்